அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும். இவர்களை 5ஆம் நேர்வழி ஹலீஃபா என்பதாக சொல்வார்கள். ஒரு தடவை ஹசரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வீட்டில் விளக்கை ஏற்றி வைத்து கொண்டு அரசாங்க கணக்கு வழக்குகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவருடைய நண்பர் அவரை சந்திக்கிறதுக்காக வர்றாங்க. நண்பர் வந்து உமர் பின் அப்துல் அசீஸ் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்பதாக சொல்கிறாங்க. அப்போ உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்குறாங்க, நீங்கள் பேச வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமா அல்லது தனிப்பட்ட என்னுடைய விஷயமா என்பதாக கேட்கிறார். அப்போ வந்த நண்பர் சொல்கிறாரு, இல்லை தனிப்பட்ட விஷயமா தான் உங்கள்கிட்ட நான் பேசணும், கலந்துரையாட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஹசரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்கை உடனே அணைச்சிடுறாங்க. அணைச்சிட்டு இன்னொரு பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வைக்கிறாங்க. அப்போ வந்த நண்பருக்கு ஒரு ஆச்சரியம், என்ன செஞ்சீங்க, எதுக்காக அந்த விளக்கை அணைச்சிங்க, எதற்காக இந்த விளக்கை ஏற்றுறீங்க என்பதாக கேட்கும் பொழுது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, முதல்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த விளக்கில் உள்ள எண்ணெய் அது அரசாங்க பணத்தில் வாங்கப்பட்டது. அதில் அரசாங்க கணக்கு வழக்குகள் அல்லது அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் அந்த விளக்கை வைத்து நான் பேசுவேன். இப்பொழுது ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த விளக்கு இருக்குத, இதில் உள்ள எண்ணெய் என்னுடைய சொந்த பணத்தில் வாங்கினது. அதனால என்னுடைய சொந்த விஷயங்களை, குடும்ப விஷயங்களை நண்பர்களோடு பேசும்பொழுது இந்த விளக்கை நான் என்ன செஞ்சுக்கிருவேன், உபயோகிச்சுக்கிருவேன் என்பதாக உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்ன இந்த வரலாற்று சம்பவம் அவங்களுடைய வரலாறுல எழுதப்படுது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு பொது சொத்தை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பொது சொத்தை, அந்த பொது சொத்தை நிர்வகிக்கக்கூடியவர் அல்லது அரசாங்கத்திலே ஊழியராக இருக்கக்கூடியவர், முதல்வர், அமைச்சர், இப்படி யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் மக்களுக்கு சொந்தமான வரி பணத்தை அல்லது மக்களுக்கு சொந்தமான பொது சொத்தை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதற்கு இந்த வரலாறு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, நாம் பொது சொத்தை எப்படி பார்க்கிறோம் என்பதை நாம் நம்முடைய சிந்தனையிலே கொண்டு வந்து பொது சொத்தை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதற்கு இந்த வரலாறை ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை நடத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் அனைவர்களுக்கும் நற்குணத்தை கொடுத்து, நல்ல பண்புகளை கொடுத்து, இந்த உலகத்திலே நல்ல முறையில் வாழ்வதற்கு அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.